நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த நல்ல நாள் இந்த வெள்ளிக்கிழமை. கல்வாரி பலியில் இறைவன் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் பூவுலகத்திற்கு வெளிப்படுத்திய உன்னதமான நாள். இந்த அருமையான நாளில்தான் தூய திரு அவை கூட இன்று தூய கன்னிமரியா எலிசபெத்தை சந்தித்த ஒரு மகிழ்ச்சியின் நாளை விழாவாக கொண்டாடி மகிழ்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட கடவுளை சந்திக்கிற போதெல்லாம் இதோ இந்த சந்திப்பை நாம் நினைவு கூர்ந்து மகிழ, இதன் வழியாக நன்றி செலுத்த இறைவன் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே எசையா புத்தகம் 12 வார்த்தைகள் இன்று பல்லவியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார் என்று பாடி புகழ்கிறோம். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இன்றைய பதிலுரை பாடல் எசையா புத்தகத்தின் வரிகளை நமக்கு தந்து நம்மை துதிக்க அழைப்பதை பார்க்கிறோம். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன், என் மீட்பும் அவரே என்று எழுதப்பட்டிருக்கிற விதமாக கன்னிமரியாவும் எலிசபெத்தம்மாளும் ஆண்டவரை இம்மட்டுமாய் அவர்கள் ஆசிர்வதித்தார்கள். இந்த மனநிலையோடு ஆண்டவரை துதித்தார்கள். அவர் கொடுக்கிற எல்லா ஆற்றலையும் அவர்கள் உணர்ந்து மகிழ்ந்தார்கள். நாமும் அவர் கொடுக்கிற ஆற்றலில் உயர்ந்து மகிழ்ந்திருக்க ஆண்டவர் தாமே நம்முடைய அகக்கண்களை திறக்கும்படியாக ஆண்டவரை துதித்து பாடி மகிழ்வோம். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவருக்கு நன்றி செலுத்தவும் அவருடைய திருப்பெயரை போற்றவும் மக்களினங்களிடையே அவர் செயல்கள் அறிவிக்கப்படவுமே நம்மை கடவுள் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதோ ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய திருப்பெயரை உயர்த்தி பறைசாற்றவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். மரியாளும் எலிசபெத்தம்மாளும் சந்தித்து கொண்ட பொழுது அவர்கள் தங்கள் பெருமையை அல்ல, மாறாக கடவுளுடைய மகிமையையும் பெருமையையும் பறைசாற்றினார்கள். கடவுளுடைய திருப்பெயர் உயர்க என்று அவர்கள் பறைசாற்றி மகிழ்ந்தார்கள். இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நாமும் நடந்து செல்ல, யாரிடத்திலெல்லாம் நாம் பேசுகிறோமோ அவர்களிடத்தில் இந்த தெய்வத்தின் அடையாளத்தை நாம் வெளிப்படுத்த நாமும் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக மாற ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருக்கு புகழ்பா பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவர் மாற்றியிரும் செயல்களை புரிந்துள்ளார் என்பதை நினைவு கூர்ந்து
இனிமேலும் நம்முடைய வாழ்வில் அவர் நிறைய காரியத்தை செய்து அவர் மாற்றியுறப் போகிறார் என்பதை அறிந்து நாம் செயலாற்றுகிறோம். ஆண்டவர் தாமே என்னை பெயர் சொல்லி அழைத்தார் என்பதை உணர்ந்திருக்கிற நாம் அவருடைய சார்பான பிள்ளைகளாக, அவர் செயல்படுத்துகிற கருவிகளாக இருக்க நாம் இந்த வேளையில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எங்களை நிறைவாய் வழிநடத்துவதாக. உடைய பேரிரக்கத்திலே பிள்ளைகள் அனைவரும் சான்று பகர்கிற சாட்சிகளாய் விளங்க கிருபை செய்யும். இயேசுவின் கரத்திலே எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.